வணக்கம் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இயர் எண்ட் ஆனாலே சில பல மாற்றங்கள் நடக்க வேண்டிய நேரம். அதுலேயும் முக்கியமாக ரூம் ஷிஃப்ட் பண்ணினது, அதுக்கப்புறம் ட்ராவலிங் பிளான் பண்ணது, அதுக்கு தேவையான ஷாப்பிங் பண்ணது, அதுக்கப்புறம் வேலைக்கு மத்தியில் லீவ், இதெல்லாம் எல்லாமே ஒன்றா அமைஞ்சதுன்னா இருக்கிற கொஞ்ச நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். நமக்கு வந்து தடுக்கி விழுந்தால் லண்டன். ஸோ லண்டன் வந்து ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கேன். பட் இது வந்து நானாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தது. அதுலேயும் மெயினாக இந்த லைட்ஸை பார்க்கணும் டிசம்பர் டைமில் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இது கிறிஸ்மஸ்க்கு நெக்ஸ்ட்டு 1 or 2 டே, பாக்ஸிங் டேன்னு சொல்லுவாங்க. பாக்ஸிங் டேக்கு அடுத்த நாள். இது யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் பீனோட பெட் டாய் அப்படின்னு சொல்லலாம். ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதெல்லாம் ஒரு ரேண்டம் வீடியோஸ். ஸோ லண்டன் எப்படி போனேன் அப்படின்னா கோச் இஸ் நத்திங் பட் பஸ் இங்கே. ஸோ காலையில் 8:30 மணிக்கு கிளம்பி 11:30 மணிக்கு ரீச் ஆயாச்சு. இந்த 11:30 மணிலேருந்து அடுத்த நாள் 11:30 சொல்ல முடியாது, கொஞ்சம் 1:30 மணி வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் மோர் ஆஃப் லைக் 24 hours இன் லண்டன் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா முதல் வேலை போய் பேக்கை ட்ராப் பண்ணியாச்சு. பேக் ட்ராப் பண்ணிட்டு சாப்பாடு வந்து ஒரு டோனர் கெபாப் மாதிரி ஆல்மோஸ்ட் 9.5 pounds. ஆனால் 2 வேளை வச்சு சாப்பிட்டேன், அவ்வளோ இருந்தது குவான்டிட்டி. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். எல்லாமே முக்கால்வாசி தான். அப்படி இல்லைன்னா மெய்பி பஸ் ஆர் டியூப், இது 2 தான் நீங்கள் பார்க்க முடியும் இங்கே இதில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டில். பக்கிங்ஹாம் பேலஸ் ஆன் த வேல பார்த்தாச்சு. பார்த்துட்டு கொஞ்சம் ஃபியூ பிக்ஸ். எங்கே பார்த்தாலும் ஒரே மக்கள். ஏன்னா இது ஒரு வீக்கெண்ட், சாட்டர்டே. ஸோ எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும். எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்து போய், அதாவது ஸ்பாட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒன்று மாறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து இந்த லெஸ்டர் ஸ்கொயர். இப்போ நான் இந்த மாதிரி பார்க்குற எல்லாமே வந்து நான் போன தடவை போகும்போது பார்க்காத சில இடங்கள். அதனால நான் வந்து பார்க்காத சில இந்த மாதிரி இடங்களை வந்து நான் இந்த தடவை கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சது. அப்புறம் லெஸ்டர் ஸ்கொயர் பார்த்தாச்சு. லெஸ்டர் ஸ்கொயர் மெயினாக போனது வந்து ஒன்று வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்குது, 2 வந்து அங்கே வந்து இந்த மிஸ்டர் பீனோட சிலை இருக்குது, அப்புறம் வந்து சார்லி சாப்ளினோட சிலை இருக்குது. அப்புறம் அதெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதோட பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த அவுட்டர் நெட், இது வந்து ரொம்ப க்ரேஸியாக எல்லாருமே வந்து ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக போய் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு தோன்ற சில விஷயங்கள் இதுவும் இருந்தது. அப்போ சரி போகிறோம். இது வந்து லைட்ஸ் அண்ட் எல்இடிஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு 3-4 பக்கமும் வந்து உங்களுக்கு தரை, அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்போஸ்ட் ஏரியா, ஓப்பன் ஏரியா இருக்கும். இதை தவிர மற்ற எல்லா சவர்களும் வந்து வீடியோஸு, இந்த ஸ்க்ரீன்ஸ் வில் பி டிஸ்பிளேட். ஸோ அதில் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கதைகள் மாதிரி இருக்கும், சிலது வந்து ப்ரமோஷனாக இருக்கும், அப்படி பல விஷயங்கள். அதை வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக கவர்ச்சியாக உங்களை என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் விதமாக அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் கலர்ஃபுல்லாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி குழந்தைகள் பார்க்கும்போது இன்னுமே அவங்க வந்து அதுக்குள்ளே மூழ்கி போவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை எனக்கு போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்டைரக்டாக அவங்களுக்கு நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி தான். அதாவது நம்ம வந்து எதுவுமே காசு பணம் எதுவுமே வாங்கலை, அவங்களும் நமக்கு வந்து இதை பார்க்குறதுக்கான காசு பணம் என்ட்ரி டிக்கெட் எதுவும் வாங்கலை. ஆனால் வந்து ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட். அதில் அதிகமான பெனிஃபிட் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அது கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து நமக்கு சொல்லுவோம்ல வேர்ட் ஆஃப் மவுத், அது மாதிரி தான் இது வந்து ரீல் ஆஃப் மவுத் ஒரு வீடியோ ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லலாம்.
வாட் எவர் இட் மேபி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் நமக்கு ஒரு புதிய முயற்சி, புதிய காட்சிகள். நமக்கு வந்து இது வந்து இது மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால நமக்கு இது வந்து ஒரு அதிசயமாக தான் தோணும். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அங்கேயும் கிறிஸ்மஸ் மார்க்கெட்ஸ் இருந்தது. இவ்வளோ தூரம் வந்துட்டு கிறிஸ்மஸ் டைமில் மல்ட் வைன் சாப்பிட்லன்னா குடிக்கலன்னா எப்படி? அதனால் இதுதான் என்னுடைய முதன்முறை. இது ஒரு ஹாட் வைன். இதில் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதில் பார்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நான் குடித்தது வந்து ஒரு கிளாசிக் வைன். ஆல்கஹால் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கோ உங்களுக்கு நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிற அளவுக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்ஸ் இன் அ வைல், அதாவது ரொம்ப ரொம்ப இப்போ தான் 3 வருஷத்துக்கு அப்புறம்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு இது டேஸ்ட் பண்ணுறேன். இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 15% தான் இருந்தது பேட்ரி. அதனால் என்ன பண்ணேன், நேராக ஒரு பஸ் எடுத்து என்னுடைய ஹாஸ்டல் போயிட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பேட்ரியெல்லாம் சார்ஜ் போட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி இருந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகாக கிளம்பியாச்சு ஈவினிங்கு. அப்போ எனக்கு என்னோடய ரூம்மேட் ஒருத்தவங்க, புதிய ரூம்மேட் அவங்க வந்து ஃப்ரம் டுனீஷியா. அவங்க வந்து ஸோ அவங்க வந்து அவங்களும் தனியாக வந்திருந்தாங்க, சோலோ ட்ராவல் பண்ணி லண்டனில் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்திருந்தாங்க. சரி, அப்போ அவங்களும் நீங்களும் வரீங்களா, நானும் போகிறேன் லைட்ஸ்லாம் பார்க்குறதுக்குங்க. அப்போ அவங்களும் ஓகே அப்படின்னோடனே 2 பேரும் சேர்ந்து கிளம்பியாச்சு. அப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னா, சில போல்டு டெசிஷன்ஸில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ரெட் லிப்ஸ்டிக். இது வந்து நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ப்ரைட் கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன். பட் லேட்லி லைஃப்பில் வந்து ரெட் இஸ் மை கலர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இந்த ஸ்கார்ஃப், இந்த ஷால் எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து நான் இதெல்லாம் தான் அந்த ஷாப்பிங் சொன்னேன் இல்லையா, அதில் இதெல்லாம் வாங்கினேன். இது வந்து ரொம்ப இந்த கிறிஸ்மஸ் வைப்பை இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைட்ஸு, அப்புறம் இது வந்து கொவன் கார்டன் ஆன் த வேலையே நம்ம வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அந்த பெல்ஸ், பெரிய பெரிய அந்த ரெட் பெல்ஸ், அப்புறம் அங்கேயே உள்ள மியூசிக்கு, சாப்பாடு, பீப்புள், வைப்ஸ் பயங்கரமாக இருந்தது. அதுலேயும் மெயினாக அவங்க அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஊர் மக்கள். அவங்க வந்து சில இதை வந்து வருஷம் காலமாக இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்னுமே இது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். நமக்கு வந்து இது வந்து எப்பயாவது நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து நமக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபுளான சில விஷயங்களில் ஒன்று. ஸோ இதெல்லாம் வீடியோஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் இங்கே வந்து எதுவும் சாப்பிடல, பட் ஆனால் வந்து ஜஸ்ட்டு சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் முடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இந்த வெதரையும் சொல்லி தான் ஆகணும். அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது வெதர்னு தான் நான் சொல்வேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே நான் சொல்கிறது இந்த 24 hours, இன்றைக்கி 11:30 மதியம் முற்பகல் 11:30 அடுத்த நாள் 1:30 வரைக்குமே வந்து வெதர் வந்து ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் ஆன் த வேலை அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்வையாக செயின் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்பார்க்லிங் லைட்ஸ் இப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அங்கே வந்து சரி கொஞ்சம் செல்ஃபி மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அந்த பெபிள் ரோட்ஸ் அதுவுமே நல்லா அந்த பாத்வேயே ரொம்ப நல்லா அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. மக்கள் நடந்து எல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து கேபில் போகிறவங்க போகிறாங்க, பஸ்ஸில் போகிறவங்களும் போகலாம். பட் ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் டிராஃபிக்ன்ற காரணத்தினால நமக்கு டைம் வந்து டபுள் த டைம் ஆகும் பஸ் அந்த இதுலெல்லாம் போகும்போது. அதுக்குள்ளே நம்ம நடந்தே அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ட்ராவல் பண்ணது அது மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் போக போக குளிர் அதிகமாகுது, மக்கள் கூட்டம்
ஏன்னா வந்து லைட்ஸ் வந்து ஆப்வியஸாக வந்து இங்கே வந்து வின்டர் சமயத்தில் பார்த்திங்கன்னா 3:45 அந்த டைம்லலாம் இருட்டிடும். அப்போ இருட்டின உடனே அப்போருந்தே லைட்ஸ் ஆன் ஆகிடும். 9 வரைக்கும் இருக்கும், சிலது வந்து 11 வரைக்குமே இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஆலி வேஸ்ன்னு சொல்லுவாங்க, சந்து பொந்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஆலி வேஸ். அதில் சில லைட்ஸ்லாம் வந்து அட்ராக்டிவாக இருந்தது. இதெல்லாம் வந்து மெயின் லைட்ஸ் கிடையாது, பட் ஆனால் அதை வந்து நாங்கள் நோட் பண்ணி அப்புறம் அங்கே வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமாக அதிகமாக நடந்துட்டோம் ஒரு ஆர்வத்தில். அதனால சரி அடுத்த டெஸ்டினேஷன் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லலாம். சரி லண்டன் பிரிட்ஜ், டவர் பிரிட்ஜ் அதுக்கு போய் பார்ப்போம், அதோடு முடிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது. லண்டன் பிரிட்ஜுன்னு போட்டு ஏறிட்டோம். அப்புறம் லண்டன் பிரிட்ஜில் வந்து இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஃபார் த மெயின் டவர் பிரிட்ஜ். சரி அப்போ இங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். நடந்து ஒரு 10-15 மினிட்ஸில் நடந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கே போயிட்டு இங்கேயும் அதெல்லாம் இதுதான் ஆக்சுவல் லண்டன் பிரிட்ஜு. மக்கள் வந்து நினைப்பாங்க அதுதான் லண்டன் பிரிட்ஜ். நானும் அப்படி தான் நினச்சேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து இட்ஸ் கால்ட் டவர் பிரிட்ஜ். அப்புறம் நேராக நமக்கு பிடித்தமான லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். ஸோ நம்ம டவர் பிரிட்ஜ் போகிறோம். நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப மிக அழகாக இருந்தது. அந்த ஷைனி, அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் அந்த பனி பெஞ்சதுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. பின்னாடி அந்த பில்டிங்ஸில் உள்ள லைட்ஸ், அப்புறம் இந்த பக்கம் கிறிஸ்மஸ் லைட்ஸ், அப்புறம் அதுக்கு ஒட்டி பிரிட்ஜ். எப்படி பாருங்க, சொல்கிறதுக்கே வார்த்தைகளே கிடையாது. என்னதான் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் கூட இதுக்கும் ஒரு அழகு உண்டு, அதை மறக்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் சுற்றி எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், என்னோடய இதை வந்து லாஸ் பண்ணிட்டேன். என்னோடய ட்ரைபாடில் வைக்கிற அந்த மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று, அதில் ஒரு பகுதி வந்து அவுந்து விழுந்துருச்சு. அதில் மெயினாக நட்டு இருந்தது, அந்த நட்டு கீழே வந்து இதுவும் பாதி விழுந்துருச்சு. அப்புறம் இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஹாட் சுரோஸ், இது வந்து ஒரு ஸ்பானிஷ் டிஷ், ஒரு இதுன்னு சொல்லலாம், பலகாரம் சொல்லலாம். ஸோ அது வந்து வாங்கிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு டிப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாட் சாக்லேட் கிடைக்கும். அப்புறம் வந்து பீனட் பட்டர் கிடைக்கும், ஈவன் நியூட்டல்லா, ஸோ அது கூட விற்கிறாங்க. ஸோ நான் வந்து பீனட் பட்டர் ப்ரிஃபர் பண்ணேன். அப்புறமா வந்து நானும் அவங்களும் ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வர்ற வழியில் தான் கிட்டத்தட்ட அது எதுக்காப்புல வந்து ஸ்டேஷன் இருக்குது, டியூப் ஸ்டேஷன், ரூம் போகிறதுக்கு. அங்கே போகும்போது தான் இதை காணோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் சரி அவங்களுக்கு என்னவோ, அவங்க வந்து விருப்பப்படுவாங்களோ என்னமோ, அவங்கள்ட்ட கேட்டால் வா நம்ம வேறு ஒன்றும் ஒர்க் இல்லை, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு. அப்படி போகும்போது தான் பாதி வழியில் அந்த ஒரு பகுதியை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பார்ட் ஆஃப் தட் ஸ்டாண்ட். ஆனால் வந்து நட்டு கிடைக்கல, அது அவ்வளோதான். அது யூஸ் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரில, லெட்ஸ் சி. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட். நெக்ஸ்ட் டே ஆரம்பித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹாஸ்டல்லே 3.50 அங்கேயே சாப்பிட்டுட்டு பொறுமையாக 10 மணிக்கு கிளம்பி, சரி இது வந்து டே டைம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது முழுக்க நம்ம இரவில் பார்த்தோம். இது வந்து கம்ப்ளீட்லி டே டைம். இதில் வந்து நீங்கள் இந்த பிக் பென், மணிக்கூண்டு, அப்புறம் வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, டைம்ஸ் த லண்டன் ஐ. ஸோ அப்போ லண்டன் ஐ, அதுக்கப்புறம் வந்து இந்த போட்ஸு, தேம்ஸ் நதி. மெயினாக பிளான் என்ன அப்படின்னா அலாங் த ரிவர் பேங்க் நடந்து போகிறது, அதுதான் மெயின். இது வந்து கூகுள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த ரூட்டு தான் காட்டும், ரோடு இருக்கிற பாதை தான் காட்டும். நீங்கள் ரூட் இதெல்லாம் போடாமல் நீங்கள் வாட்டுக்கு நேராக அந்த அலாங் த ரிவர் நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அழகழகாக மக்களை வாட்ச் பண்ணலாம், எல்லாரையும் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீட்ஸு எல்லாத்தையும் சந்து புந்தெல்லாம் கூட்டிகிட்டு போகும். அப்புறம் அதுக்கு போகிற வழியில் தான் நான் வந்து பரோ மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்.
ஸோ நீங்கள் பஸ் அண்டு வேறு டாக்ஸிஸ் அந்த மாதிரி அப்புறம் மெயின் ரோட்ஸ் எல்லாம் எடுக்கிறத விட இந்த மாதிரி அலாங் த ரிவர் பேங்க் ஆஃப் தேம்ஸ் நதியினுடைய ஆற்று படுக்கை ஓரம் சொல்லலாம், நீங்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு தனி வைப். போகிற வழியெல்லாம் நதி உங்கள் கூடயே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் உட்காந்து அது நீங்கள் அமைதியாக வேணும், உங்களுக்கு அமைதியான ஒரு டைம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உங்களுக்கு தனியாக எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் செய்யலாம். அதெல்லாம் செஞ்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நிறைய பிரிட்ஜஸ் வரும், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அதிலே எழுதியிருக்கும் அந்த பிரிட்ஜோட நேம் என்ன இது அப்படின்னு, அதையெல்லாம் ரீட் பண்ணலாம் பொறுமையாக. அப்புறம் இந்த டெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த போட்லாம் ஏறுறதுக்கு முன்னாடி டெக்ஸு. ஆக்சுவலாக நான் போன டைமில் நீர் ரொம்ப கம்மியாக இருந்தது, உள்வாங்கிடுச்சின்னு சொல்லுவோம்ல நம்ம, அது மாதிரி. அதனால் கரையெல்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி டெக்குக்கும் தண்ணியோட அளவுக்கும் சம்மந்தமே இல்லை, அது மண்ணெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல போட்டை பயன்படுத்தவே முடியாது, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அதையும் பார்த்தோம். அதுதான் இந்த ஒன் ஆஃப் த டெக். எல்லா டெக்கும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த ஒரு டெக் நம்ம ஓப்பனாக இருந்தது. ஸோ அதில் சரி அந்த லாஸ்ட் வரைக்குமே போய் பார்க்கலாம். அதையும் பார்த்துட்டு அப்புறம் கேமரா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும். பட்டு என்ன, நான் சாம்சங் யூஸ், அதனால் கொஞ்சம் கம்மியாக பயப்படலாம்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன்ஸ்லாம் ரொம்ப மோர் ஃப்ரெண்ட்லியர் அண்டு ஃபாஸ்ட் டெஸ்டிங் அப்படின்னா ஐஃபோன் தான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஸ்ட்ரிக் கேர்ஃபுல், எப்பயுமே உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரோ இந்த பறவைகள் அப்புறம் ஸ்வான் கூஸ் எல்லாம் இருந்தது, அதுக்கெலாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்கள், உங்களால் எவ்வளோ நிலத்தை பார்க்க முடியும் இந்த ஆறை ஒட்டி, ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் இந்த மாதிரி லவ் லாக்ஸ் அதெல்லாம் இங்கேயும் மக்கள் விட்டு வைக்கவில்லை, பாரிஸ் மாதிரியே இங்கேயும் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பரோ மார்க்கெட்டு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த காலத்து வைப் மாதிரி இருந்தது, ஒரு ஆன்டிக் ஸ்டைல், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதில் சொல்லுவோம்ல ஃபைன் டைனிங் வியூ, லேக் வியூ, ரிவர் வியூ வித் த வியூ. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. அந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டாக்ஸியில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ அதெல்லாம் பார்க்க முடியாது. நடந்து ரசித்து ருசித்து அப்படி ரசனையோடு நம்ம அதை பார்த்துட்டே போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நேரம் போகிறதே தெரியாது. எனக்கு இன்னும் டைம் இருந்தது. என்னுடைய பஸ் ரிட்டன் பஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 3:30 மணிக்கு தான். ஸோ அதனால் நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ரீச் பண்ண வேண்டியது லண்டன் டவர் பிரிட்ஜ். ஸோ அப்போ அது வரைக்குமே எனக்கு ஒரு 1:30 மணிக்கெலாம் நான் நடந்து முடிச்சுட்டேன். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தது, 1:30 மணிக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லாம் முடிச்சு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதுக்கு சரி இருந்து இங்கே சாப்பிட்லாமா, அப்படி இல்லைன்னா விக்டோரியா ஸ்டேஷன் போயிட்டு அங்கே சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனில் இருந்தேன். அப்புறம் பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்றத. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம், வந்தாச்சு. லண்டன் டவர் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பில்டிங்கில் ஒரு சாட்சி, இது உங்களுக்கு ஸ்டேஷன், டியூப் ஸ்டேஷன் இருக்கும், வேறு ஊருக்கு போக வேண்டிய ஸ்டேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இதுதான் நாங்கள் நைட்டு போன இடம். அதே இடத்துல இப்போ பகலில் போயிட்டுருக்குறேன். என்ன ஒரு நட்பாசை அப்படின்னா, அந்த நட்டு கிடச்சிடாதா அப்படின்னு ஒரு நட்பாசை இருந்தது. ஒரு பகுதி கிடச்சிருச்சு, சரி அந்த நட்டு மட்டும் கிடச்சா அது ஃபுல்ஃபில் ஆகிடும், முழுமையடைஞ்சிடும், அது பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆசை. நானும் திரும்பவும் அந்த வழியாக கீழெல்லாம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். பட் நான் எப்படி மிஸ் பண்ணியிருக்கேன்னு என்னோட கெஸ் என்னென்னா, நைட் டியூப் எடுத்தோம் இல்லையா, டியூப் எடுத்து தான் லண்டன் இதுக்கு வந்தோம். ஸோ நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன், டியூப்லேயோ இல்லை அங்கே வர வழியிலையோ. அதுக்கப்புறம் அந்த பகுதி ஒட்டிகிட்டு இருந்த பகுதி தான்
நாங்கள் நடந்து இந்த வழியாக வரும்போது விழுந்திருக்கு. அதை மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டியூப்பில் போனது தானே. ஸோ தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் இது. அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுகிட்டே இருக்க முடியாது. அப்புறம் லண்டன் பிரிட்ஜை வந்து கண் குளிர எப்படி சொல்கிறது, ஆசை தீரன்னு தான் சொல்லணும். ஆசை தீர பார்த்தாச்சு வேறு ஆங்கிளில். அப்புறம் ஒரு க்யூ நின்றுட்டு இருந்தது. நானும் அந்த க்யூவில் போய் நின்றுட்டு இருந்தேன். நான் என்ன நினச்சேன், அந்த பிரிட்ஜு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு, சரி எதுக்காக சும்மா வெயிட் பண்ணிருக்காங்க, வாங்க முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அப்புறம் அங்கே தான் வந்து ஒரு லேடி என்ன நினச்சிக்கிட்டாங்க, நான் வந்து உள்ள நடுவில் பூந்து போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் மேலே அந்த ஸ்டெப்ஸ் மேலே தான் எழுதியிருந்தாங்க, அதாவது வந்து இது வந்து அந்த பிரிட்ஜுக்கு, டவர் பிரிட்ஜுக்கு மேலே ஏறி அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும், அதுலேருந்து நீங்கள் கீழே பார்க்கலாம். இந்த டவர் பிரிட்ஜ் மேலே உள்ள ரோடு, வெஹிக்கிள்ஸ் போகிறத வந்து பார்க்கலாம். அதுக்கான டிக்கெட் கவுண்டர் கூட இருக்குது. அது நமக்கு தெரியாது. நான் வந்து அது மேலே ஏறுறதுக்காக தான் வந்து, ஐ மீன் நார்மலாக இப்போ பஸ்ஸு போகுது இல்லையா, இங்கே கார்லாம், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் வந்து நின்றுட்டுருக்காங்க போலேன்னு நினச்சேன். அப்புறம் வேறு ஒரு குரூப் வந்தது. அந்த குரூப் என்ன பண்ணாங்க, இது வந்து வேறு இதுக்கு போகிறாங்க, இது வேறு வழியாக போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரூப்பை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோடய போனால், அது இன்னொரு பக்கம் இருக்குது அந்த படிக்கட்டு. அப்புறம் அந்த படிக்கட்டில் ஏறி மேலே போயிட்டு அப்புறம் விதவிதமாக நம்ம எல்லா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கே பாருங்கள் நரி. ஆமாங்க, லண்டனில் இது லண்டன் மட்டும் கிடையாது, யூகேலேயே வந்து நீங்கள் எங்கே வேணால் இந்த நரியை பார்க்க முடியும். அதுலேயும் சென்ட்ரல் லண்டன் பார்த்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். எல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள், நான் டெசிஷன் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அது அங்கே சாப்பிடல, நேராக வந்து நான் கோச் ஸ்டேஷன் வந்துட்டு அப்புறம் இங்கே உள்ளேயே வந்து ஒரு கேன்டீன் ப்ரெட் அப்படின்ற அவங்களோட ஒரு அவுட்லெட் இருந்தது. அப்புறம் என்ன வாங்கலாம்னு யோசிச்சு கடைசியாக வந்து இந்த சாலட் பவுல் வாங்கிட்டு, ஒரு காஸ்தா காஃபி ஒன்று வாங்கிட்டு, கேப்புச்சினோ வாங்கிட்டு சாப்பிட்டேன். இதெல்லாம் தான் நான் எடுத்த பிக்சர்ஸ். இன்னும் ரொம்ப நல்ல நல்ல பிக்சர்ஸ்லாம் இருக்குது, அதை நான் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஆர் ஃபாலோயிங் மீ, வாட்சிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக உங்களை நீங்களே நம்புங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ கேன் டூ இட், யூ கேன் மேக் இட். அப்படி எல்லாமே 100% குட்டாக போகலை அப்படின்னா கூட நமக்கு வேறு ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். மனசை உடைந்து போகாமல் இந்த நியூ இயர் எல்லாருக்கும் ஒரு இனிய நியூ இயராக அமையட்டும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகட்டும். உங்களுக்கு கடவுளை அதுக்குண்டான ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டை கொடுக்கட்டும் அப்படின்றத விஷ் பண்ணிக்கிட்டு மீண்டும் வேறொரு காணொளியில் வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.